அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு வருகிற அடிப்படையில் கடந்த வாரத்தில் இருந்து வானவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் மலக்குமார்களை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்திகள், மலக்குமார்கள் வானவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய படைப்பின் முறை எப்படி இருந்தது என்பதையும், அந்த வானவர்களுடைய உருவ அமைப்பில் இறக்கைகள் இருந்தது, அதனுடைய எண்ணிக்கை என்ற பல்வேறு விதமான தகவல்களை அந்த தலைப்பின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் வானவர்களுடைய பண்புகள், குணங்களை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மிக அற்புதமான படைப்புகளில் ஒன்றுதான் மலக்குமார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வானவர்கள். இந்த வானவர்கள் இறைவனுடைய சொர்க்க நரகத்திற்குரியவர்கள் இல்லை என்றாலும் வழிபாடுகளாலும் இறையச்சத்தாலும் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள்தான் என்பதை, அது சார்ந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் தகவலாக, இந்த வானவர்கள் என்பவர்கள் இறைவனுடைய அடியார்கள் என்பதை நாம் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்துவம் என்று சொல்லப்படுகிற ஒரு மார்க்கம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத மக்கள். ஏறத்தாழ உலகத்தில் அதிகமான மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது கிறிஸ்துவ மார்க்கம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் திரித்துவம் என்கிற ஒரு கடவுள் கொள்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திரித்துவம் என்றால் மூன்று கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை சித்தாந்தம் தான் இந்த கிறிஸ்துவம் என்பது. முதல் கடவுளாக உண்மையான ஏகநாயனாகிய அல்லாஹ்வை கர்த்தா, பிதா என்று சொல்லி அவர்கள் அழைப்பார்கள். இரண்டாவது கடவுளாக அந்த கர்த்தருக்கு மகனாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபர் இருக்கிறார் என்று ஈசா நபியை கடவுளாக நினைப்பார்கள். மூன்றாவது கடவுளாக அந்த கர்த்தருக்கும் இந்த ஈசாவுக்கும் மத்தியில் ஞானஸ்தானம் வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவி என்ற ஒரு நபரை அவர்கள் கடவுளாக எண்ணுகிறார்கள். யார் இந்த பரிசுத்த ஆவி அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் வைத்த ஒரு முக்கியமான பெயர் ரூஹுல் குத்தூஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பெயர், ரூஹ் என்றால் ஆன்மா, ஆவி என்று அர்த்தம். குத்தூஸ் என்றால் தூய்மை, பரிசுத்தம் என்று அர்த்தம். அப்ப கிறிஸ்துவ மக்கள் மூன்றாவது கடவுளை யாரை ஏத்துக்கிட்டாங்க? வானவரை ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு கடவுள், ஈசா நபி ஒரு கடவுள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள். இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. எதனால் அவர்கள் கடவுள் என்ற அந்தஸ்தை கொடுக்கிறாங்கன்னு கேட்டா, நம்மளை விட அவர்களுக்கு ஆற்றல் கூட. வானவர்களுக்கு என்னது? ஆற்றல் அதிகம். இயேசுநாதருக்கே கொண்டு வந்து வேத செய்தியை கொடுத்தவர், அதனால் அவரும் கடவுள் தான் என்று நம்புகிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் வானவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், திருக்குர்ஆன் சொல்கிறது, சூரா அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம் 206வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன இந்த ரப்பிக்க
உன்னுடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, தங்களுடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். வயுஸப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன், அல்லாஹ்வை அவர்கள் துதிப்பார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூது செய்வார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், தங்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். எனவே வானவர்கள் என்பவர்கள் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அவர்கள் அடியார்கள், அடிமைகள். இஸ்லாமிய சித்தாந்தத்தின்படி அல்லாஹ்வை தவிர அனைத்து பொருளும், அனைத்து படைப்பும், அனைத்து உயிரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடிமைகள் தான். அந்த படைப்புல ஒன்று ரெண்டு கூட குறை இருக்கும். சிலர் முக்கியமான படைப்பு, சிலர் முக்கியமற்ற படைப்பு, சிலர் உயர்வான படைப்பு, சிலர் தாழ்வான படைப்பு என்று இருக்குமே ஒழிய படைப்புகள் யாவும் அடிமை என்பது மாற்றம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஆளு, அதனால இவர் கடவுளுக்கு இணைன்னு சொல்லிட முடியாது, கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிட முடியாது. இறைவனை தவிர அனைத்துமே, அனைத்து உயிருமே, அனைத்து படைப்புமே இறைவனுடைய அடிமை என்ற நம்பிக்கையில் இஸ்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். சூரா அன்பியா 21வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலகும் மன்ஃபி சமாவாத்தி வல் அர்து, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்குரியது. வமன் ஐந்தஹு லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வானவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வானவர்கள் அடிமைகள் தான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஏனைய வானவர்களாக இருக்கட்டும், எல்லா வானவர்களுமே இறைவனுக்கு அடிமைகள் தான் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு சொல்லிவிடுகிறது. இந்த வானவர்களை அடிமைகள் என்று நாம் நம்புவதோடு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்துவ உலகம் யூத உலகத்தில் இருந்தே இன்று வரை வானவர்களை பெண்களாக பார்க்கிற ஒரு பண்பாடு இருக்கு. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கிறிஸ்தவர்களுடைய வரைபடங்களை நீங்க பார்க்கலாம். ரெக்கைகளோடு பெண்கள் வெள்ளை ஆடை உடுத்திய நிலையில சில பொம்மைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது ஏதோ சும்மா வச்சதில்லை, அது ஏஞ்சல்ஸ் சொல்றாங்கல்ல, அவங்க நம்பிக்கையே வானவர்கள் பெண்கள். வானவர்கள் யாரு? அவர்கள் பெண்கள் தான் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அழைக்கிற ஏஞ்சல்ஸ் என்பதுதான் வானவர்கள். பெண்களாகத்தான் அவர்கள் இது நாள் வரை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையிலே வானவர்கள் பெண்களா அல்லது ஆண்களா அல்லது ரெண்டுமே சாராத வேறொரு புது படைப்பா என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. 43வது அத்தியாயம் 19வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅலுல் மலாயிகத்த அல்லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாசன். இந்த மக்கள் கிறிஸ்தவர்கள், வேதம் வழங்கப்பட்ட மக்கள், வானவர்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகளாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அஷ்ஷஹீது ஹலக்கஹும், இந்த வானவர்களை அல்லாஹ் படைக்கும் போது அவர்கள் எதுவும் பார்த்து கொண்டு இருந்தாங்களா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? வானவர்களை பெண்களுங்கிறிய, நான் படைக்கும் போது நீ பார்த்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்கிறான். நான் படைக்கும் போது பார்த்தியா, அல்லாஹ் வானவர்களை பெண்கள் ஆக்கலாம் பாரு, அவர்களுக்கு இப்படி உடல் தோற்றம் இருக்கு, அவங்க பெண்கள் தான் என்று நான் படைக்கும் போது நீ பார்த்துக்கிட்டு இருந்தியா? சதுக்தபு ஷஹாதத்துஹும் வ யஸ்அலூன், இவர்கள் சொல்லுகிற கூற்று பதிவு செய்யப்பட்டு இவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அல்லாஹ் சொல்றான். எனவே வானவர்கள் பெண்கள் இல்லை, அவர்கள் ஆண் பெண் என்கிற அந்த அந்தஸ்துக்குள்ள வரமாட்டாங்க. ஆனால் சில பேருடைய நம்பிக்கை இவர்களை பெண்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க என்ன சொல்றான்? நீ சொல்ற வார்த்தை நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன், மறுமையில் உனக்கு விசாரணை இருக்கும், நான் கேள்வி கேட்பேன், நான் படைக்கும் போது நீ பார்த்துக்கிட்டு இருந்தியா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கேட்கிறான். அதே போன்று 53வது அத்தியாயம் சூரா நஜ்ம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆখিরা, மறுமையை நம்பாத மக்கள் சொல்கிறார்கள், லா யுஸம்மூனல் மலாயிகத்த தஸ்மியத்தல் உன்சா, மறுமையை நம்பாதவர்கள் வானவர்களுக்கு பெண் பெயர்களை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வானவர்களுக்கு யாராவது பெண்ணு நினைச்சாங்க நீங்க வானவர்களை, அவன் மறுமையை நம்பாதவன் அர்த்தம் குர்ஆனில். மறுமையை நம்பாதவர்கள் மட்டும்தான் வானவர்களுக்கு பெண்கள் பெயர்களை சொல்லி சூட்டி அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று 37வது அத்தியாயம்
சூரா சாஃபாத்தினுடைய 150வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அம் ஹலக்னல் மலாயிக்கத்தை இனாசன் ஒஹும் ஷாஹிதுன். நான் வானவர்களை பெண்களாக படைக்கும் போது இவர்கள் எதுவும் பார்த்து கொண்டு இருந்தார்களா அப்படின்னு அடுத்த இன்னொரு இடத்துல கேட்கலாம். பெண்களாக அல்லாஹ் படைக்கல, வானவர்கள் இந்த ஆண் பெண் என்கிற இந்த வேறுபாடுகளில் இருந்து வேறுபட்டவர்கள். அவங்கள ஆணும் கிடையாது, அவங்கள பெண்ணும் கிடையாது, இந்த பாலினம் என்பது அவர்களுக்கு கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். அப்ப வானவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய இரண்டாவது பண்பு என்ன? முதல் பண்பு, அவர்கள் அடிமைகள். எந்த நேரத்திலுமே அவங்க அடிமைகள் தான். வழிபாட கூடுதலாக செஞ்சுட்டு அல்லாஹ்க்கு நிகரான ஆயிர மாட்டாங்க. என்றைக்கும் அவர்கள் அடிமைகள், என்றைக்கும் அவர்கள் பாலினத்தில் இருந்து வேறுபட்டவர்கள். அவங்க ஆண்களும் கிடையாது, அவங்க பெண்களும் கிடையாது. இந்த பாலினம்லாம் அல்லாஹ் உருவாக்கின மனிதர்கள், ஜின்கள், இன்னும் பிற ஜீவராசிகளுக்கு பொருந்துமே ஒழிய வானவர்களுக்கு பொருந்தாது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, வானவர்கள் அடிமைகள், அவர்கள் ஆண் பெண் என்பதிலிருந்து வேறுபட்டவர்கள். வேறு என்ன இந்த வானவர்களுக்கு பண்புகள் இருக்கிறது என்றால், நாம எப்படி படைத்த இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டுமோ அவர்களும் பயந்து நடக்கிற இடத்தில் தான் இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க? நாங்கள்லாம் வானவர்கள், நாங்க அல்லாஹ்க்கு பயப்படலாம் மாட்டோம், அப்படி இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் மட்டும்தான் பயப்படணும், ஜின்கள் மட்டும்தான் பயப்படணும், இன்னும் பிற ஜீவராசிகள் மட்டும்தான் அல்லாஹ்க்கு பயப்படணும், வானவர்களாகி நாங்க அல்லாஹ்க்கு பயப்பட மாட்டோம். இந்த சிந்தனை அவங்கள்ட்ட கிடையாது. நாம எவ்வளவு பயப்படுறோமோ நம்மளை விட கூடுதல் அவங்க பயப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனா நரகம் நமக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. பாவம் செஞ்சா யாருக்கு நரகம்? மனிதர்களுக்கு நரகம், ஜின்களுக்கு நரகம். வானவர்களுக்கு நரகமா சொர்க்கமா? கிடையாது. ஆனா நாம பயப்படுறதை விட படைத்தவனுக்கு அதிகம் பயப்படுகிற இடத்தில் யார் இருப்பார்கள் என்றால் வானவர்கள் இருப்பார்கள் என்று திருக்குரான் சொல்கிறது. நீங்கள் பார்க்கலாம், திருமறை குரானில் சூரா ராத் 13வது அத்தியாயம் 13வது வசனம், வயுஸப்பிஹு அர்-ராது பிஹம்திஹி. இடி முழக்கம், மின்னல் இருக்கிறது, அது அல்லாஹ்வை புகழ்கிறது. ஒல் மலாயிக்கத்து மின் ஹீஃபத்திஹி. வானவர்களும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வானவர்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ்க்கு பயப்படுறாங்க. அல்லாஹ் நமக்கு மீது வேதனை இறக்கிடுவானோ, நம்மளை தண்டிச்சிருவானோ, நம்மளை அழிச்சிருவானோ என்ற பயம் அவர்கள் உள்ளத்தில் இருப்பதாக திருக்குரான் சொல்கிறது. அதே போன்று சூரா நஹல் என்ற 16வது அத்தியாயம் 50வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வயகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம். அந்த இறைவனுக்கு கீழே இருக்கிற அந்த வானவர்கள் அந்த இறைவனை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 21வது அத்தியாயம் சூரா அன்பியா 28வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா. அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், வஹும் மின் ஹஷியத்திஹி முஷ்ஃபிகூன். அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ளது அல்லாஹ் அறிகிறான். அவர்கள், அந்த வானவர்கள் இறைவனுடைய பயத்தால் அஞ்சு நடுங்குவார்கள். நமக்கு கூட அந்த நடுக்கம் வந்தது இல்லையே. என்னைக்காவது நரகத்தை நினைச்சு நம்ம நடுங்கி இருக்கிறோமா? ஆனா நரகம் நம்ம போகக்கூடிய இடத்துல இருக்கிறோம், நரக தண்டனை அனுபவிக்கிற இடத்துல இருக்கிறோம். வானவர்கள் நரகம் போகக்கூடியவர்கள் கிடையாது, நரக தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் இறைவனை நினைத்து அவர்கள் அஞ்சு நடுங்குவார்கள் என்று திருமறை குரானில் வானவர்களை குறித்து சொல்லக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நம்ம பயப்படுகிற இரையச்சத்தை விட வானவர்களுடைய இரையச்சம் மிக அதிகமாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்று இந்த வானவர்கள் சோர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்களுக்கு என்ன கிடையாது? உடல் சோர்வு ஏற்படுறது, சோம்பேறியாக மாறுவது, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிறதா, ரொம்ப போர் அடிக்குது, இப்படி இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. அடியார்கள் போயிருவாங்க. எந்த அடியார்கள்? ஏனைய மனிதர்கள், ஜின்கள் போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் கிட்ட ஆயிஷா நாயகி ஒரு செய்தியை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்ணை பத்தி எனக்கு தெரியும். பெண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் எப்படி தொழுவாங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பெண் அப்படி திக்ர் பண்ணுவாங்க, துஆ செய்வாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி வழிபாடுகளை செய்வார்கள் என்று அந்த பெண்ணுடைய வழிபாட்டை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபியிடத்துல புகழ்ந்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே தடுக்கிறாங்க, ஆயிஷாவை நீ நிறுத்து. அல்லாஹ்வை பொறுத்தவரை அதிகமான அமலை விரும்பல, குறைவாக செய்தாலும் நிரந்தரமா செய்யணும். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. இன்னைக்கு செய்யணும், நாளைக்கு செய்யணும், எப்போதும் செய்யணும், மௌத்து வரைக்கும் செய்யணும்.
நீங்கள் சலிப்படைந்தாலும் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மனிதர்களாகி நாம சலிப்படைஞ்சிருவோம், கொஞ்ச நேரம் தொழுவோம், போர் அடிச்சிரும், அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். எனவே நாம நம்முடைய வழிபாட்டை சலிப்படையாத வகையில் அமைத்துக் கொள்ளணும் நாங்க ரசூலுல்லாஹ். அவ மனிதர்கள் என்ன செய்வாங்க? வழிபாட்டில் சலிப்படைஞ்சோம். வழிபாட்டில் மட்டும் நம்ம எல்லாத்திலுமே செழிப்படைவோம். எந்த காரியத்தை எடுங்களேன், ஒரு காரியத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்போம், நமக்கு சலிப்பாயிடும். பணம் சம்பாதிப்பதில் சலிப்படைவோம், நம்ம வேற வேற பொழுதுபோக்குகளில் சலிப்படைவோம், எத்தனையோ பல காரியம் பிடிச்சு செய்வோம், அதில் சலிப்படைஞ்சிரும். இது மனித பண்பு. வானவர்கள் தங்களுடைய வழிபாடுகளில் சலிப்படைய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்க முடிகிறது. 21 21வது அத்தியாயம் 19வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஸ்தஹ்சிரூன், அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுறான் 21 20வது வசனம், யுஸப்பிஹூன லைல வன்னஹார், வானவர்கள் பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். லா யஃப்துரூன், அதிலே அவர்கள் சோர்வை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். சோர்வு வராது அவங்களுக்கு. என்னடா நம்ம படைக்கப்பட்ட நாள்ல இருந்து திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தொழுதுகிட்டே இருக்கிறோம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், போர் அடிக்கிட்டு அவங்க உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய படைப்பின் தன்மை அப்படித்தான். வழிபாடுகளில் அவர்களுக்கு சோர்வு ஏற்படாது என்று இறைவன் சொல்றான். அப்ப நம்மளை விட அவங்க ஒரு வகையில பார்த்தா அந்தஸ்து கூட தான். வானவர்களை விட நமக்கு ஒரு வகையில் அந்தஸ்து கூட இருக்கு. எதனால கூட இருக்கு? அவர்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. இறைவன் சொன்னதை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடியாது. நமக்கல்ல சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். அவங்களுக்கு நப்சு கிடையாது, நமக்கு நப்சு இருக்குது, ஆசைப்படுவோம். இதையும் தாண்டி வழிபாட்டில் ஈடுபடுறது இருக்குத, அது வானவர்களை விட நம்ம கண்ணியத்தை உயர்த்திடும். ஆனால் நம்மளை விட வானவர்களுக்கு ஏன் கண்ணியம் கூடுது தெரியுமா? அவர்கள் வழிபாட்டில் சோர்வடையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிற வசனத்தை பார்க்க முடிகிறது. அதே போன்று 41வது அத்தியாயம் 38வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யுஸப்பிஹூன லஹு பில்-லைல் வன்-நஹார், அல்லாஹ்வே அவர்கள் பகலிலும் இரவிலும் துதிக்கிறார்கள். வஹும் லா யஸ்அமூன், அவர்கள் அந்த வழிபாட்டிலே சோர்வடைய மாட்டார்கள். அப்படி நிறைய வசனம். வானவர்கள் வழிபாட்டில் சோர்வடைய மாட்டார்கள் என்பதற்கு இத்தனை பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. சரி, சோர்வடைய மாட்டாங்க, வேற என்ன பண்பு அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா, வானவர்கள் கட்டுப்பாடு மிக்கவர்கள். வானவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள்? கட்டுப்பாடு மிக்கவர்கள். அல்லாஹ் ஒன்று சொன்னா அதை செஞ்சிருவாங்க. அதனுடைய விபரீதம் என்ன வருதுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. சொன்னால் கட்டுப்படுவது அவர்களுடைய வேலை. இப்ப அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கட்டளை இடுறான். நம்ம அடுத்த கேள்வி என்ன நம்ம கேட்கிறோம்? தொழுவணுமா? தொழுதா என்ன தருவ அப்படின்னு கேட்கிறோம். சரி, சொர்க்கத்தை தர, நான் தொழலைன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறோம். நரகம் தருவியா? நரகத்துக்கு பயந்து சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு தொழுவுறோம். நரகம்னு ஒண்ணு இல்ல, சொர்க்கம்னு ஒண்ணு இல்ல. நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம், சாகுறோம், அதோட கதை முடியுதுன்னா பெரும்பான்மையான மக்கள் தொழுது இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அல்லாஹ் இறை தூதர்களை ஏன் அனுப்புறான்? நதீரம் பஷீரம் நதீராங்கிறான். நற்செய்தி சொல்லுகிற இடத்தில், எச்சரிக்கை செய்கிற இடத்தில் இருக்கிறார். அப்ப நற்செய்தியும் சொல்ல வேண்டாம், எச்சரிக்கை செய்ய வேண்டாம், தூதர் வர வேண்டாம். தூதர் வரலன்னா தொழுது இருப்போமா? நாம தொழுது இருக்க மாட்டோம். அப்ப இறைவன் ஒரு கட்டளை இட்டாலும் கூட விளைவுகளை கருத்தில் கொண்டுதான் நம்ம அந்த கட்டளை கட்டுப்படுவோம். வட்டி வாங்காதேங்கிறான், நம்ம வாங்கல. ஏன் வாங்கல? வட்டி வாங்கினா நிரந்தர நரகங்கிறான், சொர்க்கம் கிடைக்காதுங்கிறான், பயந்து வாங்கல. ஒருவேளை இதை சொல்லலைன்னா கட்டுப்பட்டு இருப்போமா? வெறும் வட்டி வாங்காதே, திருடாதே, விபச்சாரம் பண்ணாதே, கொலை செய்யாதே அப்படின்னு மட்டும் சொல்லி இருக்கிறான். செஞ்சா தண்டனை தருவேனோ, பாவத்தை விட்டா சொர்க்கத்தை தருவோனோன்னு சொல்லாம இருந்திருந்தா நம்மில் பெரும்பான்மையான மக்கள் அந்த பாவத்தை விட்டுருக்க மாட்டோம். தண்டனை கிடைக்குங்கிறதுனால தான் விட்டோம், சொர்க்கம் தவறிடுமேங்கிறதுனால தான் விட்டோம் அந்த பாவத்தை. ஆனால் வானவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஒன்று சொன்னா தண்டிப்பானான்னு பார்க்க மாட்டாங்க. கட்டளை மீறிட்டா அல்லது கட்டுப்பட்டுட்டா சொர்க்கம் தருவானான்னு பார்க்க மாட்டாங்க. கட்டளை இட்டால் கட்டுப்படுவார்கள். அந்த செய்தி நீங்க பார்க்கலாம். திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் வானவர்களுடைய கட்டுப்பாடும் தன்மையை. 21வது அத்தியாயம் சூரா அன்பியா 27வது வசனம், லா யஸ்பிகூனஹு பில் கவுல், அவர்கள் வார்த்தையில் அல்லாஹ்வை முந்தி விட மாட்டார்கள். அல்லாஹ் ஒன்று சொல்றான்னு வைங்க, இவங்க எடக்கு மடக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி பேச மாட்டாங்க. வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். என்ன சொன்னாலும் சரி,
இந்த நபரை கொண்டுட்டு வந்துருவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. அதான் வானவர்கள். நீங்க வழிபடுங்கன்னா வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த ஊரை அழிச்சிருங்கன்னா அழிச்சிருவாங்க. எதை சொன்னாலும் செய்வார்கள். கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று 66வது அத்தியாயம் சூரா தஹ்ரீம் 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான். இதை வச்சுதான் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறோம். சூடு இறங்கும், நெருப்பு இறங்கும். அதை மறுபடியும் ஏதாவது பெட்ரோலை ஊற்றி டீசலை ஊற்றி எரிய வைக்கணும்ல. நான் மனுஷனை போட்டு தான் எரிய வைப்பேங்கிறான், கற்களை போட்டு எரிய வைப்பேங்கிறான். நீங்க தான் எரிபொருட்கள்ங்கிறான். அப்படி நரகத்தை குறித்து அஞ்ச வைத்து விட்டு அல்லாஹ் சொல்றான், அலைஹா மலாயிகா, அந்த நரகத்தை சுற்றி வானவர்கள் இருப்பார்கள். அந்த வானவர்கள் கிலாதுன் ஷிதாது, கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள். இந்த இரக்கத்தில் அவங்களை எதிர்பார்க்க முடியாது. எல்லா மனிதர்களும் இறக்கப்படுவாங்கல்ல. கொடியவனாவே இருந்தாலும் சில பரிதாபமான சூழ்நிலையில் அவனுடைய உள்ளமும் ஈரமா இருக்கும். அவனும் இறக்கப்படுவான், அவனும் கண்ணீர் வடிப்பான். இந்த வானவர்கள் இருக்கிறாங்க, இரக்கமே பட மாட்டாங்க. லா யஸூனல்லாஹ அமரஹும் வ யஃபாலூன மா யுக்மரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற இடத்தில் இருப்பார்கள். வானவர்களுடைய பிரதானமான பண்பு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. செத்துருனா செத்துருவாங்க. இதான் வானவர்கள். அதன் பின்விளைவை யோசிக்க மாட்டாங்க. அதனால் ஏற்படுகிற விபரீதத்தை பற்றி கண்டுகொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் எங்களை படைச்சதை கட்டுப்படதான், எனவே நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற இடத்தில் வானவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போன்று சூரா நஹல் என்ற 16வது அத்தியாயம் 50வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், வானவர்கள் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுவார்கள். வ யஃபாலூன மா யுக்மரூன், அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கட்டுப்படுகிற இடத்தில் இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலும் வானவர்கள் கட்டுப்படுவார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவிற்கு இவர்களுடைய கட்டுப்படும் தன்மை இருக்கும் என்றால், ஒரு நபி வாழுகிற சமுதாயத்தை போய் அழிக்க சொல்லி அல்ல வானவர்களை கட்டளையிட்ட போய் அழிக்க பெறுவாங்க. அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. யாரை அழிக்க சொன்னாலும் சரி, எதை அழிக்க சொன்னாலும் சரி, இவர்களுக்கு அது குறித்த கவலை இருக்காது. ஒரு நபர் அப்பதான் என்னன்னா குழந்தை பெற்றெடுத்திருப்பார். குழந்தை பெற்றெடுத்த தாயை கொண்டுட்டு வந்துருவாங்க. ஐயோ, அந்த பிள்ளை தாயெல்லாம் வருத்தப்படுமே, இந்த இறக்கமும் அவங்களுக்கு இருக்காது. அல்லாஹ் கட்டளை இட்டால் உயிரை பறிச்சிருவாங்க. அவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான், என்ன பிரச்சனையில் இருக்கிறான், அது அவங்களுக்கு தேவையில்லை. இறை கட்டளை இதுதான். எந்த அளவிற்கு என்றால், வாயில வைத்திருக்கிற உணவு தொண்டைக்குழியில் இறங்குறதுக்கு முன்னாடி உயிரை எடுன்னு அல்லாஹ் சொல்லிட்டா தாமதப்படுத்த மாட்டாங்க. அதையுமே அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான். 6வது அத்தியாயம் சூரா அன்ஆம் 61வது வசனம். இந்த கட்டுப்படுதல எப்படி இருக்குன்னு கேட்டா, பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணுவாங்க. பஞ்சுவாலிட்டினா என்ன தெரியுமா? நேரம் தவறாமல் அந்த காரியத்தை செய்து முடிப்பது. இந்த நேரத்தில் முடினா அந்த நேரத்தில் முடிப்பாங்க. நம்ம ஒரு நேரம் முடிப்போம், ஒரு நேரம் தவறிடுவோம், சாக்கு போக்குகளை சொல்லுவோம். ஏன் லேட் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் பாத்ரூம் போயிருந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு பஸ் லேட் ஆயிட்டு, அது லேட் ஆயிட்டு, இது லேட் ஆயிட்டு, 1008 காரணத்தை சொல்லி ஒரு செயலை செய்ய தவறியதற்கு நம்ம நியாயம் கற்பிப்போம். வானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எல்லா வானவர்களுமே நேர தவறாம செய்வாங்க. அதுல ரொம்ப குறிப்பிட்டு ஒரு வானவர்களை சொன்னால் மலக்குள் மௌத்தை சொல்லலாம். மலக்குள் மௌத் இருக்காங்கல்ல, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள். அல்லாஹ் சொல்றான் 6வது அத்தியாயம் 61வது வசனம், ஒஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அல்லாஹ்தான் தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். வ யுர்சில அலைக்கும் ஹஃபலத்தன், தன் அடியார்களை, மனிதர்களை, வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹத்தா இதா ஜா அஹதக்குமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால், தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அவர்களை வஃபாத்தாக்கி விடுவார்கள். தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? வஃபாத்தாக்கி விடுவார்கள். வஹும் லா யுஃபர்ரித்தூன், இந்த பணியில் அவர்கள் குறை வைக்கவே மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரவே வராது. குறித்த நேரத்தில் ரூஹ் பறிக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், லிக்குல்லி உம்மத்தின் அஜல்,
உலகத்தில் வாழுகிற எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. ஃபைதா ஜா அஜலுஹும், தங்கள் நேரத்தை அவர்கள் அடைந்து கொண்டால் லா யஸ்தகிருன ஸாஅத்த வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது. உயிர் போனு முடிவெடுத்துட்டா நீங்க செகண்ட் தவறாதுங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வானவர்கள் அடிச்சு உயிரை பிடிங்கிட்டு வந்துருவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தவறுமா? தவறவே தவறாதுங்க. லட்சத்துல ஒண்ணு இல்லை, கோடியில ஒண்ணு இல்லை, பல்லாயிரம் கோடி மரணங்கள்ல ஒரு மரணம் கூட நேரம் தவறாது. குறித்த நேரத்தில் உயிர்கள் பறிக்கப்படும். யாருக்கும் பாகுபாடு காட்ட மாட்டாங்க, யாருக்கு அதை குறித்து எந்த விதமான இரக்கம் காட்ட மாட்டார்கள் என்று இந்த கட்டுப்படுகிற தன்மையை குறித்து அல்லாஹ் பேசுகிற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று கட்டுப்படுறாங்கிறத தாண்டி இறைவனுடைய கட்டளை எதுவுமே இல்லைன்னா அவங்க செயல்படவே மாட்டாங்க. அவங்க செயல்படுற எல்லாமே எப்படிதான் இருக்கும்? அல்லாஹ் சொன்னா செய்வாங்க, அல்லாஹ் சொல்லலைன்னு வைங்களேன் அல்லான்னு இருப்பாங்க. ஒரு நகர்வு இருக்காது, ஒரு சின்ன செயல் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். அதுக்கு என்ன செய்தி? சூரா மரியம் 19வது அத்தியாயம் 64வது வசனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற கூற்றாக இந்த வசனத்தை அல்லாஹ் பதிய வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களாம், வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், எங்கள் இறைவனுடைய கட்டளை இருந்தால்தான் நாங்கள் உலகத்துக்கு வருவோம். ரசூல்லா வந்து சந்திச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணாங்க? வகை செய்தி கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி வேற சில வானவர்கள் வந்தாங்க, நபியை சந்திச்சாங்க, மற்ற உயிர்களை கைப்பற்றினாங்க, மலையை இறக்குறாங்க, என்னெல்லாமோ நடக்குது வானவர்களால். அந்த பணிகளை அடுத்த வாரம் பத்தி நம்ம பார்ப்போம். வானவர்களை கொண்டு ஆயிரம் பணிகளை நடத்தலாம். எந்த பணியுமே அல்லாஹ் சொல்லாம நாங்க செய்ய மாட்டோம். அவன் சொல்லணும் எங்களுக்கு இதை செய்யுங்க, இங்க மழை வரணும்னு அல்லாஹ் சொன்னாதான் நாங்க மழையை கொண்டு வருவோம். இவனை கொல்லுங்கன்னு சொன்னாதான் நாங்க உயிரை பறிப்போம். முகமதுக்கு கொண்டு போய் வகையை கொடுங்கன்னு சொன்னாதான் நாங்க வகையை கொடுப்போம். அல்லாஹ் சொல்லல நகரவே மாட்டோம், நாங்க அல்லான்னு கிடப்போம். இறைவனுடைய கட்டளை இல்லாமல் நாங்கள் பூமிக்கு இறங்கி வரவே மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற கூற்றாக 19வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே போன்று மறுமை நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வை குர்ஆன் சொல்கிறது. சூரா நபா அம்மை யத்தசா அலூன் என்கிற சூராவின் 78வது அத்தியாயத்தின் 38வது வசனம். யௌம யக்கூமுர் ரூஹு வல் மலாயிகா சஃபன், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வந்த பிறகு வானவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பாங்க. யாரெல்லாம் அணிவகுத்து நிற்பாங்கன்னு சொல்லும் பொழுது யௌம யக்கூமுர் ரூஹ் வல் மலாயிகா, ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேர் ரூஹ். ரூஹுல் குத்தூஸ்னு ஒரு பேர் இருக்கு, ரூஹ்னு ஒரு பேர் இருக்கு. ரூஹ்னா ஆன்மா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன? ரூஹ். ரூஹும் வந்து நிற்பார், ஏனைய வானவர்களும் வந்து நிற்பாங்க. எப்படி நிற்பாங்க? அப்படி அணிவகுத்து நிற்பாங்க, சஃப் சஃபா நிற்பாங்க. தொழுகைக்கு எப்படி நம்ம நிற்கிறோமோ மறுமை நாளில் மனிதர்கள், ஜின்கள், வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். லா யத்தகல்லமூன இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் வகால ஸவாபா, ரஹ்மான் சொன்னாதான் வாயை திறப்பாங்கங்கறாங்க. வானவர்கள் வந்து நின்னாச்சு, எதே பேசணும்ல, எல்லாம் சீக்கிரம் விசாரணை ஆரம்பி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் என்ன கட்டளை இடுறானோ கட்டளை இடுறதுக்கு வாய் திறக்காது, அமைதியா நிற்பாங்க. நீ நிக்க சொன்னா நின்னுகிட்டே இருப்போம், அப்படி நிற்பாங்க. இறைவன் கட்டளை இல்லாமல் பூமிக்கு வரவும் மாட்டாங்க, இறைவன் கட்டளை இல்லாமல் பேசவும் மாட்டாங்க. அல்லாஹ் கட்டளை இட்டாதான் பேசுவாங்க என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு கட்டுப்பாடு மிக்கவர்களாக இந்த வானவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு விஷயம் பார்த்தோம். எதையெல்லாம் பார்த்தோம்? வானவர்கள் என்பவர்கள் அடியார்கள், அடிமைகள். வானவர்கள் பெண்களோ ஆண்களோ பாலினத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பாலினத்திற்கு வேறுபட்டவர்கள். வானவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். அதே போன்று வானவர்கள் கட்டுப்பாடு மிக்கவர்கள். வானவர்கள் தங்கள் பணியில் குறை வைக்க மாட்டார்கள். வானவர்கள் இறைவனுடைய கட்டளை வரவில்லை என்றால் அல்லாஹ்னு இருப்பாங்க. என்ன பிரளயமே வந்தாலும் நகர மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னாதான் செய்வோம், சொல்லலைன்னா எந்த காரியத்தை நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று இறை கட்டளைக்காக வேண்டி காத்து கொண்டு இருப்பார்களே தவிர இவர்களாக தன்னிச்சையாக அந்த காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. நீங்க ரசூலுல்லாவையும் வானவர்களையும் ஒரு இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம தூதர் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஒரு முறை வகை செய்தி வருது, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க மக்கள், சஹாபாக்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரே இதை பத்தி விளக்கம் கொடுக்கணும். எதையோ ஒன்றை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. நபிக்கு கேள்வி வந்துச்சுன்னு வைங்க, ஒன்னு நபிக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுவாங்க, தெரியலன்னு என்ன சொல்லுவாங்க, வஹி வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். தெரிஞ்சா பதில் சொல்லிடுவாங்க, தெரியலன்னா அப்ப அல்லாஹ் சொல்லலப்பா சொல்லட்டும், சொன்னோன்னு பதில் சொல்றேன்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. எப்படி? ஒரு கேள்வி வருது, கேள்விக்கு நபி கிட்ட பதில் இல்லை. அப்ப அல்லாஹ் வஹியை தரட்டும், தன்னோட சொல்றேன்னு சொல்லணும்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நாளைக்கு சொல்றேன். நபி என்ன நினைச்சிட்டாங்க, நாளைக்கு எப்படி வஹி வரும், கண்டிப்பா எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி அனுப்புவான், நமக்கு டீடைல் மேட்டர் வந்துரும், நம்ம தகவல் கொடுத்துறலான்னு இவர் நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நாளைன்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்த நாள் வஹி வரல, அதுக்கு அடுத்த நாள் வஹி வரல, அப்புறம் வஹி வருது. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, நபியே எதையாவது செய்வதாக இருந்தால் சொல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ்னு சேர்த்து சொல்லுங்கிறாங்க. நீங்களா எப்படி முடிவெடுக்கலாம், நாளைக்கு வரும்னு? நீங்களா அல்லாஹ் வஹியை நீங்க இதை உருவாக்குறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க கூப்பிட்டோன்னு அவர் வந்துருவாரா, வஹியை கொண்டு வந்துருவாரா? நான் சொல்லணும் வஹி வரணுமா வேண்டாமான்னு. அல்லாஹ் நாடுனா நாளைக்கு சொல்றேன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. நாளைக்கு சொல்றேன்னு என்ன அர்த்தம், நீங்க வஹியை கொடுக்கிற மாதிரில இருக்கு இந்த வார்த்தை. இனி அப்படி பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். இதான் மனுஷனுக்கும் வானவருக்கும் உள்ள வேறுபாடு. வானவர் வரமாட்டாங்க, தப்பி தவறி எதையாவது ஒண்ணு கவனக்குறைவுல செஞ்சுட்டோன்னு பிரச்சனை அங்க வராது. மனிதர்கள்ட்ட வரும், ரசூலாட்ட வரும், ஏனைய மக்கள்கிட்ட வரும், ஆனால் வானவர்கள்ட்ட வராது என்பதை இந்த செய்திகள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த வானவர்கள்ட்ட இவ்வளவு பண்பு பார்த்தோம்ல, இந்த வானவர்கள் அல்ல என்ன செய்வான்னு கேட்ட, சில நேரங்களில் மனித உருவங்களாக மாற்றி உலகத்தில் அனுப்புவான். எப்படி அனுப்புவான்? மனித உருவங்களாக மாற்றி உலகத்தில் அவர்களை அனுப்புவான். அதுக்கு என்ன ஆதாரம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆதாரமாக சொல்லலாம். சூரா மரியம் 19வது அத்தியாயம் 17வது வசனம். ஜக்கரியா நபி கிட்ட பொறுப்புல தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, சிறுபிள்ளையில இருந்து வளர்க்கப்படுறாங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பருவ இதை அடைஞ்சிட்டாங்க. ஜக்கரியா நபி யாரு? மரியமுக்கு அந்நிய ஆண், அவர் தகப்பனார் இல்லையே, தகப்பனார் வேற, இம்ரானுங்கிறது தான் தகப்பனார். அவங்க வந்து பிள்ளையை தியாகம் பண்ணிட்டாங்க. பொறுப்பெடுத்து கார்டியனா இருந்து வளர்த்தது யாரு? ஜக்கரியா நபி. இப்ப பொண்ணு ஏஜ் ஆயிட்டு, வயசுக்கு வந்தாச்சு, இனிமேல் சேர்ந்திருக்க முடியாது இல்ல. அப்ப கிழக்கு திசையில ஒரு அறையில் தனக்கென்ற ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இனிமே அவங்களுக்கு பொறுப்புதார் தேவையில்லை. பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா தன் காரியத்தை தானே சுயமா முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க தனிமையாக தன் வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஃபத்தஹதத் மின் தூனிஹி ஹிஜாபன், தனக்குத்தானே திரை போட்டு கொண்டு மரியம் வாழ ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு நாள் ஃபர்சல்னா இலைஹா, நாம் மரியமிடத்தில் அனுப்பி வைத்தோம், ரூஹனா, நம்முடைய ரூஹ். ரூஹ்னா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதைத்தான் இங்க சொல்றான், நம்முடைய ரூஹை, அதாவது நம்முடைய அடிமையான அந்த ரூஹை நாம் அந்த மரியமிடத்தில் அனுப்பி வைத்தோம். ஃபத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, ஒரு அழகான மனித தோற்றத்தில் அனுப்பி வைத்தோம். சும்மா அனுப்பல, அந்த ரெக்கையெல்லாம் 600 ரெக்கையெல்லாம் பார்த்தோம்ல, அந்த ரெக்கை உள்ள தோற்றம் மனித வானவர் தோற்றத்துக்கு வரல, மனித தோற்றத்தில் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபரை, வானவரை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். சரி, அங்க என்ன நடக்குது? இந்த செய்தி அது எங்க நடக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த செய்தியில இருந்து நமக்கு என்ன தெரியுது? வானவர்கள் மனிதர்களாக சில நேரங்களில் வருவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் வருவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்க முடியுது. சஹீஹ் புகாரி 3633வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் ஒரு முறை தன் மனைவியோடு வீட்டில் இருக்கிறாங்க. எந்த மனைவி? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஒரு மனைவி பேர் என்னது? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமாவோட வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வாசல்ல ஒரு நபர் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ள கூப்பிடுறாங்க. வந்தது யாரு? திஹியத்துல் கல்ப் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் பேர் பெருசா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நமக்கு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அனஸ் நிறைய பேர் தெரியும். திஹியத்துல் கல்ப்னு ஏதாவது நபித்தோழர் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இவர் ரொம்ப ரேரான நபித்தோழர்ல ஒருத்தர். அவர் வரார், அனுமதி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. உம்மு சலமா அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அவங்க காதுல பேசுறதுதான் விழுது. என்னத்தையோ ஒண்ணு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, திஹியத்துல் கல்ப் பேசுறாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசின வார்த்தையெல்லாம் காதுல விழுது. இவங்க எதுவும் கேட்கல. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மு சலமா அழைத்து, உம்மு சலமாவை இது யாரு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, தெரியுமே, இவர் திஹியா. திஹியத்துல் கல்ப் எப்படி சொல்லுவாங்க? திஹியா, இவர் திஹியா தானே,
தெரிஞ்சவர் தானே, இவர் என்ன தெரியாமையா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரசூலா அப்படியான்ட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்தை திஹியத்துல் கல்ப் கிளம்பி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் ரசூலா சஹாபாக்கள் அழைக்கிறாங்க. அழைச்சி இங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த விஷயத்தை சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு இதை என்னிடத்தில் ஜிப்ரீல் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. யார் சொன்னதா? வந்தி ஒனர் சொன்னது திஹியா. ஆனா ரசூலா யார் சொன்னதா சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து சொல்லிவிட்டு சென்றார் அப்படின்னாங்க. அப்பதான் உம்மு சலமாக்கு தெரியுது வந்தது யாரு? திஹியா கிடையாது, ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சஹாபியுடைய தோற்றத்துல, புதிதாக நபர் இல்ல, ஒரு சஹாபி தோற்றத்துல வந்து ரசூலாவோட பேசிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் திஹியா என்று நினைச்சேன். ரசூல்லா போய் பயான் பண்ணிட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு ஜிப்ரீல் சொன்னாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது வந்தது யாரு? திஹியா கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறாங்க என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் இது மாதிரி நிறைய செய்திகள், வானவர்கள் மனித உருவத்தில் வருவாங்கிறதுக்கு வேற வேற செய்தி. நீங்க பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் 3 நபர்களை சந்திப்பாங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வழுக்கை தலை உள்ளவர், ஒரு குருடர், ஒரு வெண்குஷ்ட நோயாளி. ஒரு நபர் வருவார் மனித உருவத்தில், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு போவார். மறுபடியும் அதே நபர் திரும்பி வருவார் ஏழ்மையில், எனக்கு கொஞ்சம் வழிபோக்கனாக இருக்கிற ஒரு ஒட்டகத்தை ஆட்டத்தா மாட்டத்தான்னு கேட்பாங்க. அவங்க தரமாட்டேன்ருவாங்க. பிறகு இறைவனுடைய வேதனை 2 பேர் மேல வரும். இப்படிலாம் செய்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதுலயுமே வானவர் தான் வந்திருப்பார், மனித உருவத்தில் வந்திருப்பார். இன்னொரு செய்தி இருக்கு. இதே பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு நபர் என்ன செய்வாரு? எங்கேயும் பயணப்பட்டு போய்கிட்டு இருப்பார். ஒரு முஸ்லீம் பயணப்பட்டு போறார். வழியில் ஒருத்தர் குறுக்க வரார். வந்து கேட்கிறார், யார் பண்ணி எங்க போற? இந்த பக்கத்து ஊர்ல என் நண்பர் இருக்கிறார், அவர் பார்க்க போறேங்கிறார். போறவர், அப்படி என் நண்பரை பார்க்க போறிய, எதுவும் குடுக்கல் வாங்குறது இருக்குதா? அவ்வளவு தூரம் பயணப்பட்டு அவனை பார்க்க போறிய, உனக்கு எது காசு எதுவும் தரணுமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, எங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கலாம் கிடையாது, அல்லாஹ்க்காக நான் அவரை நேசிக்கிறேன், சும்மா போய் பார்த்துட்டு வருவோன்னு போறேன். அவ வந்தவர் சொல்றாரு, அப்படியா, யாருக்காக நீ அவரை நேசிக்கிறியோ அந்த அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வானவர் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ இங்க என்ன வந்திருக்குது? வானவர்கள் மனித உருவத்தை பல நேரங்கள்ல பல இடங்கள்ல தோற்றம் வந்திருக்கிறாங்க. இப்படி சில ஆதாரத்தை பார்க்க முடியுது. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனிதராக வந்தாலும் அவங்க மனுஷன் கிடையாது. அவங்க பண்பு குணம் என்னைக்குமே மனுஷன் ஆகாது. மனுஷனான மனுஷன் ஆகணும்ல, மனுஷன் ஆக மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், ஒரு முறை இப்ராஹிம் நபி கிட்ட வானவர்கள் வராங்க. இப்ராஹிம் நபி நபி கிட்ட பல முறை வந்து வானவர்கள் சொந்த தோற்றத்தில் வருவாங்க, சில நேரத்தில் மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு முறை மனித உருவத்தில் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரோ வெளியூர்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சு வீட்டில் பொரித்த கறி துண்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. விருந்தாளிகளுக்கான விருந்துபச்சாரம். யார் வந்தாலும் கண்ணியப்படுத்தணும், அதான மார்க்கம் சொல்லுது. அந்த அடிப்படையில் வந்த 2 பேர் யாருன்னு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் பொரித்த கறி துண்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த 2 பேர் அமைதியா இருக்கிறாங்க. கறி கை போக மாட்டுக்கு, எடுத்து சாப்பிடணும்ல, அல்லது ஏதாவது சொல்லணும். இல்லை எங்களுக்கு வயிறு பிரச்சனை, சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் பிடிக்காது, இப்படி எதையாவது சொல்லணும். சொல்லவும் மாட்டுக்கிறாங்க, தொடவும் மாட்டுக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பயம், வந்தது யாரு, ஏன் இப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பயம். அப்ப வந்தவர்கள் சொல்கிறார்கள், லா தஹஃப், இப்ராஹிமே நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னா அர்சில்னா இலா கௌமி லூத், லூத்துடைய சமுதாயத்தின் பக்கம் நாங்கள் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள். இறை தூதர் என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு போதனை செய்யற அந்த இறை தூதர் இல்ல, முகமது நபி மாதிரி இப்ராஹிம் நபி மாதிரி இல்ல, நாங்கள் வேதனையை கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அந்த வானவர்கள் தங்கள் வானவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப வானவர்கள் மனிதரா வந்தா மனுஷ மாதிரி நடக்க மாட்டாங்க, நாங்க மனுஷ மாதிரி வந்துட்டோம், அதனால சாப்பிடுவோம் தூங்குவோம், நாங்க வந்து சேட்டையெல்லாம் இந்த வேலையே இருக்காது. மனிதராகவே வந்தாலும் அவங்க மனுஷன் கிடையாது. வானவர்கள் வானவர்களுடைய பண்புகளை ஒரு காலமும் அவர்கள் இழக்க மாட்டார்கள் என்பதை இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் ஒரு பார்த்தோமே, வானவர் வந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய மனித தோற்றத்தில் வந்தாங்க. அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த மனுஷரை பார்த்து, காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மான் மின்க இன் குன்த தக்கியா, நீ அல்லாஹ்வை பயப்படக்கூட மனிதனா இருந்தா நான் ரஹ்மான்ட்ட உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். மரியம் என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, இவங்க கன்னிப்பெண், யாரு அரவணைப்பு இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்தா பயம் வருமா வராதா? அந்த பயத்துல மரியம் என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ் கிட்ட உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், ஓடிரு, பக்கத்தை நிக்காத அப்படிங்கிறாங்க. அவரு வந்தவர் வானவர். அப்ப வானவர் அதுக்கு என்ன பதில் அளிக்கிறாங்க அப்படின்னா,
இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உன்னுடைய இறைவனின் தூதுவன். லி அஹப லக்கி குலாமன் ஜக்கியா, உனக்கு நான் அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு தூய்மையான குழந்தையை பரிசளிப்பதற்காக வந்திருக்கிறேன். நான் யாரு கிடையாது, மனுஷன் கிடையாது. நீ பயப்படுற மாதிரியான கற்பொழுக்கம் அது மாதிரியான காரியத்தோடு சார்ந்தவன் நான் கிடையாது. பெண்களை பார்த்தவுடன் ஆர்வப்படக்கூடிய மனிதன் கிடையாது. நான் ஒரு தூதுவன். நான் அல்லாஹ்வுடைய வானவர்களில் ஒருவன். அல்லாஹ் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல சொன்னான், நான் சொல்லிட்டு போக வந்தேன். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக வந்திருக்கிறாங்க. அப்ப வானவர்கள் மனிதர்களாக வருவார்கள், ஆனால் அவர்கள் மனித பண்பு அவங்கள்ட்ட இருக்காது. சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மறதி, இது மாதிரியான எந்த விதமான காரியமும் வானவர்கள்ட்ட இருக்காது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இவ்வளவு பண்புகளோடு ஒருங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வானவர்கள். நம்ம என்னென்ன பண்புகள் சொன்னோங்கிறத யாராவது சொல்லலாமா? சொல்லுங்க. வானவர்கள் அடிமைகள். வேற ஆண் பெண் பாலினம் என்பது கிடையாது. வேற அவர்கள் சோர்வடைய மாட்டாங்க, பெருமை அடிக்க மாட்டாங்க. என்ன சரி, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். வேற சுறுசுறுப்பானவர்கள். வேற நேரம் தவற மாட்டாங்க. வேற இறைவனுடைய கட்டளை வரவில்லை என்றால் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். வேற சில நேரங்களில் வானவர்கள் மனிதர்களாக வருவாங்க, ஆனால் அவர்களுக்கு மனிதர்களுடைய பண்பு இருக்காது. ஆனால் சில பண்பு ரசூலா சொல்லி இது வானவர்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மனித பண்பு. அது யாருடைய பண்பு? மனிதர்கள்ட்ட இருக்கிற பண்பு. ஆனால் இந்த பண்பு யார்கிட்ட இருக்கு? வானவர்கள்ட்ட உண்டுன்னு சில செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ரசூல்லா ஒரு முறை தன்னுடைய வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற அந்த அறை கீழே படுத்து கிடக்கிறாங்க. ரசூல்லாவுடைய கீழாடை கொஞ்சம் விலகி முட்டுக்கால் தொடையினுடைய அந்த கீழ்ப்பகுதி தெரியுது. ரொம்ப பெரிய அளவில் இல்லை, அந்த முட்டுக்கால் தொடையினுடைய கீழ்ப்பகுதி தெரிகிற மாதிரி ஆடை விலகி இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ரசூல்லாவுடைய நண்பர், ரசூல்லாவுடைய மாமனார், ரெண்டு பதவியில் அவங்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர அனுமதி கேட்கறாங்க. ரசூல்லா அப்படி படுத்துக்கிட்டே உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வராங்க, பேசுறாங்க, போயிடுறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்ப அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, கூப்பிடுறாங்க, பேசுறாங்க, அனுப்பிட்டாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர சத்தம் கேட்ட உடனே அனுமதி கொடுக்கணும். ரசூலா எந்திரிச்சு உட்கார்ந்து ஆடையை சரி பண்றாங்க. அபூபக்கர் மாமனார், உமர் மாமனார், ரெண்டு பேரும் நெருங்கிய தோழர். ரெண்டு பேர் வரும்போது ஆடையை சரி பண்ணாத ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரும்போது என்ன பண்றாங்க? ஆடையை சரி பண்றாங்க. இவ்வளத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு என்ன கேட்கறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வாப்பா வந்தாங்க, நீங்க ட்ரெஸ்ஸை சரி பண்ணல. ஆண்கள் பிரச்சனை இல்லை. உமர் வந்தாங்க, ட்ரெஸ்ஸை சரி பண்ணல. உஸ்மான் அவர் ஆண் தானே, அப்ப அவர் வந்து நீங்க ஆடையை சரி பண்ண என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நபியினுடைய சின்ன சின்ன நகர்வுகளை கூட நோட்டம் எடுத்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள். சின்ன விஷயம், இதை யாராவது கண்டுக்குவாங்களா? ரெண்டு பேர் வரும்போது ட்ரெஸ்ஸை சரி பண்ணல, மூணாவது ஒருத்தர் வரும்போது ட்ரெஸ்ஸை சரி பண்றாங்க. ஒருவேளை அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, இப்படி புரிஞ்சிருக்கலாமா இல்லையா? ஆனா இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க. அது என்ன ரெண்டு பேருக்கு நீங்க சரி பண்ணல ட்ரெஸ்ஸை, இவருக்கு மட்டும் ஏன் சரி பண்றீங்க? எல்லா விஷயத்தையும் நோட்டம் எடுத்தாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக வெட்க உணர்வு கொண்டவர். எந்த அளவுக்கு அவர் வெட்கப்படுவார்னா, இவரை பார்த்து வானவர்கள் வெட்கப்படுறாங்க. அதனால நானும் உஸ்மானை பார்த்து என்ன பண்றேன்? வெட்க உணர்வோடு அந்த ஆடையை சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி பார்க்க முடிகிறது. எனவே வானவர்கள்ட்ட என்ன பண்பு இருக்குது? வெட்க உணர்வு என்பது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வெட்க உணர்வு எல்லாம் ஒரு எல்லைக்குள்ளதான். எல்லையை மீறிலாம் அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. இந்த நபர் வந்து ஆடை சரியில்லாம இருக்கிறாரு, நம்ம நாளைக்கு வந்து ரூஹ் எடுப்போம், இந்த வேலையெல்லாம் இருக்காது. நீ நிர்வாணமாவே இருந்தா ரூஹ் எடுத்துருவாங்க. அவங்க வேற. இறைவனுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதுல அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிவதற்கு மாறு செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி வெட்கம் சம்பந்தமா இன்னொரு செய்தி பார்க்க முடியுது. ரசூல்லா ஒரு முறை என்ன பண்றாங்க? வீட்டில் தன் ஆயிஷா நாயகியோடு வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ரசூலா எந்திக்கிறாங்க. ஆயிஷா நாயகி தூங்கிட்டாங்களான்னு எட்டி பார்க்கறாங்க. தூங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு செருப்பு எடுத்துட்டு மெதுவா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஆயிஷா நாயகி தூங்கல. ஆயிஷா நாயகி என்ன செய்யல? தூங்கல. நம்மள நோட்டம் எடுத்துட்டு போறாங்களே, அப்ப என்ன விவகாரம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சும்மா எந்திரிச்சு போயிருந்தாங்க பிரச்சனை கிடையாது. நான் தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு போறாங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள
ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க, செருப்பு எடுத்து போட்டு ரசூலா பின்னாடி, இது இரவுல நடக்குது, நடுநிசி நேரம், ரசூலா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போயாச்சு. அப்ப ரசூலா என்ன பண்றாங்க, ஜன்னத்துல் பக்கி என்ற கபர்ஸ்தான் முன்னாடி போய் நின்று அந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நம்பிக்கை கொண்டவங்களுக்கான துவா செய்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. கேட்டுட்டு திரும்புறாங்க. ஆயிஷா நாயகி விறுவிறுன்னு வேகமா வராங்க. வேகமா எங்க வராங்க, வீட்டுக்கு. ஏன்னா நம்ம வெளியே வந்து தெரியாது, அப்ப வெளியே வந்ததை காட்டவும் கூடாது. அப்படி நேரம் போய் படுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூச்சு இறைக்கிறது ரசூலுல்லாஹ் காதுல விழுது. மூச்சு இறைக்கிற அளவுக்கு ஓடி வந்தாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷாவே என்ன ஆச்சு, மூச்சு இறைக்குது? அப்ப ஆயிஷா நாயகி பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க என்ன பார்த்துட்டு போனீங்க, அது எனக்கு தெரிஞ்சதா, என்ன செய்ய போறீங்கன்னு பார்க்க வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷாவே அப்ப இது நீதானா? நான் ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு யாரோன்னு நினைச்சேன். கபர்ஸ்தான் வரைக்கும் போயிட்டு கருப்பா ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு நான் யாரோன்னு நினைச்சேன். நம்மளா இருந்தா நம்ம நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. வீட்டுக்கு வந்து அப்ப ஆயிஷா நாய்கிட்ட அதை பத்தி தெளிவுபடுத்தும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் என்ன பார்க்க வந்தாங்க, ஜன்னத்துல் பக்கியில இருக்கிற நபர்களுக்காக துவா செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டார். வீட்டுக்குள்ள அவர் வரல. ஏன் வரல? நீங்க இருக்கிறீங்கனால வெக்கப்பட்டு அவர் வெளியே நின்னாரு. நாங்க அப்ப வானவர்களுக்கு என்ன, வீட்டில் பெண்கள் பொதுவாக இருக்கும்போது கணவரோடு இருக்கிறோம், என்ன முறையில் ஆடை இருக்கும், கொஞ்சம் அவர்கள் தங்களுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கூட ஆடை இருக்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றம் இல்லை, ஆனால் வானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் வெட்க உணர்வோடு இருந்தார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. வாங்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். வானவர்களுடைய பண்புகளை குறித்து, அவர்கள் எந்த விதமான பலகீனங்கள் அற்றவர்கள், இறைவனுடைய அடியார்கள், பாலினத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களை போன்று கட்டுப்படுகிற இன்னொரு படைப்பு பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கட்டுப்பாடு மிக்கவர்கள். அவர்களுடைய வேலைகளில் பணிகளில் அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள். இறைவனுடைய கட்டளை ஆணை வரவில்லை என்றால் அதில் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட அந்த வானவர்கள் சில நேரங்களில் மனித உருவத்தை இறைவன் சொல்லும் பொழுது
அது நபிமார்களுக்கோ நபிமார்கள் அல்லாத ஏனையவர்களுக்கோ மனித உருவத்தில் அல்லாஹ் வானவர்களை சில நேரங்களில் அனுப்புகிறான். அப்படி அவர்கள் மனிதர்களாகவே வந்தாலும் மனிதர்களுடைய பண்புகள் எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. வானவர்களுடைய பண்புகள் தான் அவர்களுக்கு இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இதல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வானவர்கள் வெட்க உணர்வு கொண்டவர்கள் என்று சொன்ன செய்தியையும் இந்த பண்புகளோடு நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் வானவர்களுடைய பணிகள் தொடர்பாக அவங்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் ஒர்க் கொடுத்திருக்கிறான், எந்தெந்த வேலைகளுக்கு வானவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அடுத்த வார வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாளைய தினம் இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது. உங்கள் வீட்டில் உள்ள பசங்களை மாணவர்களை இந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு மகரிபுக்கு அப்புறம் உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகையை தொடர்ந்து திருக்குரான் சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் முதல் 50 வசனங்கள் அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த வசனங்களை படித்துவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.